கூட அனைத்து துறை அலுவலர்களையும் நீ கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறது அது சிறப்பு தான். ஏன்னா இது என்னன்னா நம்முடைய அரசு பள்ளிகளில் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நம்முடைய அரசு பள்ளிகளை கண்டினியூவா நடத்திட்டே வரோம். ஆனா நம்முடைய தலைமை ஆசிரியர் என்னன்னா நம்முடைய மாணவிகள் படிக்கும் பொழுதே நடுநிலை பள்ளினா நமக்கு 8வது வரைதான் படிக்கும் பொழுதே எல்லா அரசு திட்டங்கள் மற்றும் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எப்படி கையாளணும், எந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் நம்முடைய மாணவர்கள். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ஏற்படுத்துறாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலும் கேட்கணும், அவங்களுக்கு டைம் கிடைக்காது, அவங்க சூழ்நிலை அவ்வளோ வேலை இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம மாணவிகளுக்கு கிடைக்குங்கிற அந்த அக்கறை தான் அந்த அக்கறையில நான் என்ன பார்க்குறேன்னா உங்க மேல இருக்கிற அந்த அன்பு தான். அது உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். அதை நேரம் பார்க்கும்போது தான் அந்த விஷயம் தெரியுது. நம்ம வெளியே பார்க்கும்போது அது தெரியல, நேரம் பார்க்கும்போது தான் ஓ பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதுனால உண்மையாவே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நீங்க தான் அடுத்த தலைமுறை. நம்முடைய தேவகோட்டை பகுதியில் இருக்கிற மாணவிகள் எல்லாருமே அடுத்த ஒரு 80 இருக்கிற குழந்தை எல்லாருமே அடுத்த தலைமுறையா நீங்க நிற்க போறீங்க. சமுதாயத்துல நீங்க 9th படிக்கணும், 10th படிக்கணும், 12th முடிக்கணும், காலேஜ் படிக்கணும். அடுத்த ஒரு பெரிய தலைமுறை நீங்க தான். நீங்க நம்முடைய அரசு துறையில் காணப்படுகிற திட்டங்கள், அரசு துறையில் காணப்படுகிற நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா நல்லபடியா வேலைக்கு போக முடியும், நீங்க இருக்கிறதும் முடியும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா மாணவியருடைய பங்கேற்பு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆசிரியர் காட்டுற அக்கறை, ஆசிரியர் இருக்கிற அந்த அணுகுமுறை, மாணவருடைய ஒழுக்கம், செருப்பு எல்லாத்தையும் வெளியே அழகா அடுக்கி வச்சு, செருப்பு அடுக்கி வச்சு, நம்மளுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்னதுன்னா ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கமா இருந்துட்டாலே நமக்கு படிப்பு தானா வரும், ஒழுக்கமா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கை தானா இருக்கும். அதுதான் எதாவது இந்த ஒழுக்கம்னா என்னன்னு கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா சொல்லவே முடியாது. என்ன அர்த்தம்? நல்ல காலையில எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம். ஏன்? நான் புது நாள் ஆரம்பிக்கிறோம். அதனால உண்மை ஒவ்வொரு நாளும் புது நாள் ஆரம்பிக்கிறோமா? சரி, காலைல குளிக்கிறோம், அப்புறம் தலையை சீவுறோம். ஏன்? நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் ஒழுக்கமா இருக்கேன். 2வது என்ன தேய்க்கிறோம்? எதுக்கு? தலைமொழி ரொம்ப நல்லது. என்ன தேய்ச்சான்னா எதுவும் செம்பட்டையாகாது, தலையில வெள்ளமுடி வராது, எந்த இது அதாக்காக நம்ம என்ன தேய்க்கிறோம். அப்புறம் அவங்க சாமியை கும்பிடுறோம், சாப்பிடுறோம். எதுக்கு சாப்பிடுறோம்? நான் இன்னைக்கு நல்லா படிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு ஸ்கூல்